திமுக தேர்தல் அறிக்கை திமுக தலைவர் கருணாநிதி அண்ணா அறிவாலயத்தில் நேற்று வெளியிட்டார். அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்றும் டாஸ்மாக் நிறுவன பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்கள் தோறும் மறுவாழ்வு மையங்கள் அமைத்து மது பழக்கத்திற்கு ஆளானவர்களுக்கு உரிய மனநல பயிற்சியும் சிகிச்சைகளும் வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதிகள், அரசு ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டுவரப்படும் என்றும், சட்டப்பேரவையில் ஆண்டுதோறும் வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வரையும், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆய்வு மையம் தொடங்கப்படும் என்றும், விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் வேட்டி சேலையுடன் பொங்கல் பரிசாக 500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் விவசாய தொழிலாளர்களுக்கு 150 நாட்களுக்கு வேலை வழங்கும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர் சந்தை திட்டம் விரிவுபடுத்தவும், ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் சட்ட திருத்த மசோதாவை திமுக எதிர்க்கும் என்றும், மீத்தேன் வாயு மற்றும் ஷேல் வாயு எடுக்கும் திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசனத்துறைக்கு தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும், சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களை பாதுகாக்க கச்சத்தீவை திரும்ப பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், உப்பள தொழிலாளர்களுக்கான மழை வெள்ள நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சத்துணவு திட்டத்தில் தொடக்க பள்ளி குழந்தைகளுக்கு காலை வேளைகளில் பால் வழங்கப்படும் என்றும், மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதோடு, சத்துணவு பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் போன்றோரை அரசு ஊழியர்களாக்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்காக அறிஞர் அண்ணா உணவகம் அறிமுகப்படுத்துதல், சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்ப நடவடிக்கை ஆகிய வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் ஆவின் பால் விலையில் லிட்டருக்கு 7 ரூபாய் உடனடியாக குறைக்கப்படும் என்றும், திருச்சி, மதுரை, கோவை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் வசதியை ஏற்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா பந்தயம் நடத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மகளிருக்கு பேறுகால விடுமுறை 9 மாதங்களாக நீட்டிக்கப்படும் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது.